உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பல மர்மமான அமானுஷ்ய நிகழ்வுகள் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் நடக்கிறது என்பதே ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுத்தது எங்களது குழுவிற்கு. ஜோதிடர் எஸ் சம்பத் சுப்பிரமணி நம்மை அழைத்த பொழுது ஏதோ அங்கு நடக்கும் நிகழ்வுகள் பற்றி எங்களால் ஓரளவிற்கு யூகிக்க முடிந்தது. ஆனால் நாங்கள் யூகித்தது என்னவோ ஒரு துளிதான். முருகனின் ஆறுமுகத்திற்கான பூஜையை பார்த்தவர்களை பரவசமாக்கியது. மக்கள் அறியாமலே முருகன் மக்களுக்கான பல ரகசிய சூட்சமங்களை சொன்னது நம்மையும் பக்தர்களையும் ஆச்சரியத்தில் மூழ்க செய்தது. என்ன கலர் பாத்தீங்களா? என்ன கலர்? சுபம் மஞ்சள் கலர் கடைசியில 6வது முகத்துக்கு போய் பூராவதியில சேர்ந்தது. இந்த பிரபஞ்சம் சமிக்கையாக சகுனமாக நிமித்தமாக எதை சுட்டி காட்டுகிறது என்றால் 5 முகத்துல எது கூட வந்திருக்காங்க. ஏன் 6வது முகத்துக்கு? நான் ஃபர்ஸ்ட் அந்த மஞ்சளை எடுத்தேன், அப்புறம் அதுல இருந்து ஒரு பழம் கீழே வருது, மறுபடியும் வேற ஒண்ணு எடுத்து கொடுத்தேன் 4வது முகத்துக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு பணம் தவறினால் தான் அதை நம்ம கீழே வைப்போம். 6வது முகத்துக்கு போய் சேர்ந்து யாருடைய கணக்கு? எந்த ஒரு வாய்ப்பு நம்மை நழுவவிட்டாலும் அது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 6வது ஆவூர்தி கொடுத்த வஸ்திரம் முழுக்க மஞ்சள் கலரு. அதை இறைவன் மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டார் என்றது, சாட்சாத் முருகன் வந்து இங்க ஏற்றுக்கிட்டார் என்றதுக்கு அதுதான் நீங்க அறிகுறி. அனைவருக்குமே கூடிய விரைவில், கூடிய சில தினங்களில், சில மாதங்கள், சில வருடங்களில் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் வெற்றிகரமான சுகமாக முடியும் என்பது முருகனுடைய உத்தரவு. வெற்றிவேலுக்கு. விழாவின் முக்கிய பூஜையான மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடக்க தொடங்கியது. மக்கள் பேரானந்தத்துடன் அரோகரா கோஷம் முழங்க பக்தர்களின் ஆனந்த கண்ணீருடன் தொடங்கியது பூஜை. முருகனே நேரில் வந்து பக்தர்களின் கருமாவை வாங்கியதாகவே எல்லோரும் எண்ணினார்கள். ஏஎன்பி சம்பத் சுப்பிரமணி மூலமா நாங்கள் யூடியூப்ல அவர் ப்ரோக்ராம் பார்க்குறோம். அதனால ஒரு 3 வருஷமா நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறோம். இப்போ போன வருஷம் நடந்த ப்ரோக்ராம் பற்றி அவர் சொன்னார். இந்த வருஷம் நடக்க போகிறத பற்றியும் சொன்னார். நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி அரக்கோணம், காஞ்சிபுரம், தக்கோணம் 3 இடத்துல இருந்து 3 பேரை ஒன்றா சேர்ந்து இந்த கோயிலில் வந்து பூஜை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வேண்டுதல் வச்சு நாங்களும் பிரசாதம் எடுத்துன்னு வந்தோம். அதை எடுத்துன்னு வந்து கொடுத்து நல்ல முறையில் அபிஷேகம் பண்ணாங்க. நல்லா நடந்தது, நல்லா இருந்தது. மொத்தமாக அழகு குத்தி இப்போ சாமி ஊர்வலம் வர வரைக்கும் கிளம்பிட்டாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க, நல்லா இருக்குது. மறுபடியும் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு அந்த முருகர் தான் வழிகாட்டணும். குடம் குடமாய் மிளகாய்த்தூள் அபிஷேகம் நடந்து முடிக்க, அந்த அபிஷேகத்தை கண்களெல்லாம் குளிர பக்தர்கள் கண்டு களிக்க, பின்னர் பால், தயிர் என பல முறைகளில் அபிஷேகங்கள் நடந்து முடிந்தது. திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் தங்களை அறியாமலே நடந்த அனைத்து அற்புதங்களையும், உணர்ந்த அனைத்து அதிசயங்களையும் சொல்ல, அதனை நேரில் கண்ட எங்கள் குழுவினருக்கோ ஆச்சரியம் அதிகரித்தது. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. மீண்டும் இந்த கோயிலுக்கு வரணும்னு எங்களுக்கு தோணுது. முருகருக்கு ரொம்ப நன்றி. இந்த கோயிலை எடுத்து நடத்துறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏஎல்பி சம்பத் அவர் யூடியூப்ல போட்டிருந்ததை பார்த்து நான் வரேன். என் மகனுக்கு கல்யாணம் ஆகணும் வேண்டுதல் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்தோடனே 108 பொருள்களில் யாகம் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் முருகரை வந்து முருகர் அவர் மேலே வந்து மிளகாத்தூள் வந்து 5 நாள் 7 நாள் 9 நாள்ன்ட்டு நம்ம கையாலேயே அரைச்சி மிளகாத்தூள் கடையில் அடைக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. நம்மளே அரைச்சி ரொம்ப வந்து வழக்கு உடம்பு முடியல
அப்படின்றவங்கலாம் வந்து சிகப்பு துணியில ஒரு டப்பால மிளகாத்தூள் எடுத்துட்டு வந்து அதை மூடி சுவாமி பூஜை ரூம்ல வச்சிருந்துட்டு, கல்யாணம் நடக்கணும்னா மஞ்சள் துணியில அந்த நம்ம கையாலேயே அரைக்கணும், வீட்லயே, வெளியே கடையில வாங்கக்கூடாது. அதை வந்து இன்னொரு டப்பா ஸ்டீல் டப்பால அதே மாதிரி வச்சுக்கணும். வேற நம்ம வந்து ஒயிட் கலர், வெள்ளை கலர் போட்டாக்கா அவங்க கொஞ்சம் ஆன்மீகத்துல போறவங்களுக்கு வெள்ளை கலர் துணி கட்டிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாங்க வந்து எங்க மகனுக்கு கல்யாணம் ஆகணும்னு மஞ்சள் துணியும், எங்களுக்கு உடம்பு முடியல எனக்கு சொல்லிட்டு சிகப்பு துணியிலையும் கட்டிட்டு நான் வந்து 3 நாள் வச்சிருந்தேன். எனக்கு அப்பதான் அதை யூடியூப் பார்த்தேன். 3 நாள் இருந்துச்சு. 3 நாள் இருந்து இப்ப எடுத்துன்னு வந்து அவருக்கே அபிஷேகம் பண்ணாங்க. இப்ப இந்த 3 நாளும் அசைவம் சாப்பிடக்கூடாது. ஒரு வாரம் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது. நம்ம அந்த விரதம் மாதிரி இருக்கணும். விரதம்னா அசைவம் மட்டும்தான், மற்றபடி நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சுவாமி அதை வந்து சாமி பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணணும். ஊதுபத்தி காமிச்சு பூஜை விளக்கேற்றி வச்சு பண்ணிட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வந்து அவர் கொடுத்த உடனே அவருக்கே அபிஷேகம், முருகன் வந்து அவர் மேலேயே ஆவாகனம் ஆகி அவருக்கே அந்த மிளகாத்தூள் அபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் நடந்தது. அப்புறம் தயிர் அபிஷேகம் நடந்துச்சு. நம்ம சுவாமி முருகருக்கு என்ன செய்வோம், இளநீர் அபிஷேகம், அப்புறம் குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் வேல் குத்தினாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க ஜனங்க, மாநிலம் வெளி மாநிலத்துல இருந்து கூட வந்திருக்கிறாங்க. மண்டபம் எடுத்திருக்கிறாங்க. அவங்களாம் நைட்டு ஆல்ட் ஆயிடுவாங்கன்னா அவரே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நாங்க லோக்கல்ல இருக்கிறதுனால பஸ் ஆட்டோ எங்களுக்கு திருப்தியா இருக்குது. சுவாமியை நல்ல மூலவரையும் பார்த்தோம். அவர் மேல எழுந்தபோது அவர் அப்படியே சுவாமியே தான், அவர் ஒண்ணுமே தெரியல. அபிஷேகத்தை நல்லா பார்த்தோம். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? ஆகாயத்தில் பறந்தவாறே மக்களுக்கு பல முக்கிய விஷயங்களை மக்களுக்காக எடுத்துரைத்தார் ஜோதிடர் எஸ்பிஎஸ் சம்பத் சுப்பிரமணி அவர்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு இதுவாக இருந்தது. மைண்ட் ஆக்சுவலாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் என்ன சொல்லணும்னா இட் இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் அவர் சொன்ன ஒரு சில கோயிலுக்கு நான் போயிருக்கேன். பட் இந்த மிளகாய் அபிஷேகம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஐ திங்க் இட் இஸ் வெரி ஒர்த். ஏன்னா நிறைய ஊர்லேருந்து நிறைய மக்கள் வராங்க. இட்ஸ் பிகாஸ் ஒரு நம்மளுடைய பிலீஃப்காக தான் வராங்க. சம்திங் பாசிட்டிவ் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதனால தான் வந்திருக்காங்க. ஹோப்ஃபுல்லி மக்கள் எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பட் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ நம்ம எல்லாருக்கும் பீஸும் ஒரு ஹாப்பினஸும் வேணும். அதனால் நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான். பட் என்னுடைய பர்சனல் இதுக்காக வந்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பல அற்புதங்களை கண்ணெதிரே கண்டுகளித்து கலியுக தெய்வமான முருகப்பெருமானின் அருள் எத்தனை பெரியது என்பதை அந்த இடத்தில் எங்களால் உணர முடிந்தது. மற்ற கோயிலுக்கு மாதிரி இங்கே இல்லை. இது வந்து வித்தியாசமாக இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் லைஃப்ல இந்த மாதிரி மிளகாத்தூள் அபிஷேகத்தை இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது இல்லை. இது புதுவிதமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து விரைவாக நடக்குது. நாங்கள் வந்து எவ்வளவோ கோயில் கோலெல்லாம் போயிருக்கோம். இருந்தாலும் நான் 2வது வாட்டி வந்திருக்கேன். எனக்கு வந்து எங்கள் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு நினச்சோம், கல்யாணம் ஆகிடுச்சு. வீடு கட்டணும்னு நினச்சோம், வீடு கட்டணும். ஐயா வந்து வாஸ்துவும் பார்த்தாங்க. அது பெருமையாக சொல்கிறதுக்கோசரம் இல்லை, இது உண்மை. அதுதான். அதனால் நாங்கள் எல்லாம் எங்கள் பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் எங்கள் ரிலேட்டிவ் தான். எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் கூட்டிகிட்டு வந்துருக்கோம். உடம்பு சரியில்லைன்னு வந்தோம். எனக்கு கேன்சரு. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். போன வருஷம்லாம் கரண்ட்டு வச்சுட்டு இருந்தேன். நான் என்னால் இங்கே வர முடியுமான்னு நினைக்கவே இல்லை நான். ஆனால் அண்ணன் சொன்னார், நீங்கள் வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொன்னார். வந்தேன். எனக்கு நான் என்ன நினச்சேனோ அது கடவுள் நிறைவேற்றி கொடுத்தாரு. இது 2வது வருஷம் நல்லபடியாக இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தெம்பாக நல்லா இருக்கேன். எனக்கு அந்த நோய் இருக்குன்ற ஒரு இதுவே எனக்கு கிடையாது. நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கிற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாரையும் வர வைக்கிறேன். எல்லாரும் வருவாங்க. நான் வந்த மாதிரி எல்லாரும் வருவாங்க. வெற்றிவேல் முருகர் எல்லாருக்கும் என்ன வேண்டுதலோ அது நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. இந்த நிகழ்வை நேரில் கண்டு மகிழ்ச்சியில் திளைத்த பேராசிரியர் சொன்ன விஷயம். முதல் மாதம் வந்த எனக்கு நிறைய செய்திகள், நிறைய நிகழ்வுகள் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தீராத பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயின்னு இருக்கு. அதனால் ஒரு அபாரமான நம்பிக்கை அவர் பேர் எனக்கு வந்துடுச்சு. அதனால் அவர் வந்து ஒரு நல்ல வழிகாட்டி அப்படிங்கிறத எனக்கு மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதே மாதிரி என் மேலேயும் அவருக்கு நல்ல அபிமானம். எந்த நிகழ்ச்சிக்கு எந்த மாதம் வந்தாலும் என்னை கூப்பிட்டு நேரடியாக பேசுவார். அப்படி பேசும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகையினால இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எல்லா நிகழ்வுகளும் மன நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, பேர பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு இப்போ வந்திருக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் எல்லாருக்கும் கூட்டு பிரார்த்தனை தான் நம்பிக்கையே. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை வைக்கிறார். அதோடு இல்லாமல் ஆலோசனைகள்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொருடைய அனுபவத்தை அங்கே பகிர்ந்து கொள்ளுகின்ற போது எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக அமையுது. அந்த மாதிரி வகையில் அவர் ரொம்ப சிறப்பாக சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள்
சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் ஒரு பணி தொடரணும். மக்கள் எல்லாரும் சௌரியமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆக்சுவலாக 3 days முன்னாடி தான் இது எனக்கு தெரியும். யூடியூப்ல பார்க்கும் போல சம்பத் அவங்க இருக்காங்களா, அந்த அண்ணன் இருக்காங்களா, அவங்க சொன்னாங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நலக்காலம் பிறந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க உள்ள போயிட்டு பார்த்தப்ப இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி மிளகாய்த்தூள் அபிஷேகம் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு உள்ள போய் பாக்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஸோ மேல மேல பாக்குறப்ப ஒரு தனி மனுஷன் மேல வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு தெய்வத்துக்கு ஈடா ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாங்கன்றப்ப அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். சோ அப்படி நினைச்சிட்டு வந்துட்டோம். ஆனா வந்தா இங்க பாக்குறப்ப கண்ணே கலங்கி கொட்டிடுச்சு. அந்த மனுஷன் வந்து தன்னை ஒரு அவங்களே அபிஷேகம் பண்ணிக்கிட்டதை பாக்குறப்ப கண்ணீர் தான் வந்துச்சு கடைசியில. பட் எல்லாமே வேண்டுதல் எல்லாம் நல்லபடியா நடக்குன்ற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாருமே வந்தோம். சம்பத் சார் மூலமா தான் எனக்கு தெரியும் பொதுவுடைமூர்த்தி சார். ஏஎல்பி வந்து படிச்சேன், நான் பேசிக் முடிச்சிருக்கேன். அதுல சம்பத் சார் வந்து நிறைய சொல்வாரு, அவர் சொல்றது எல்லாமே நடக்குது, உண்மையாவே நடக்குது. இந்த பூஜைக்கு வந்து இது 2வது வாட்டி வரும். எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கூட்டு வந்திருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. சம்பத் சாரை நம்புறோம், நாங்க பொதுவுடைமூர்த்தி சாரையும் நம்புறோம். அவர் எல்லாமே கரெக்டா பண்றாரு, நம்புறோம். எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன், அது நடந்துச்சு. பசங்களுக்கு காது குத்தல் வைக்கணும்னு நினைச்சேன், அதுவும் நல்லபடியா முடிஞ்சது. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், நல்லா இருக்கும். எங்க அம்மா வந்து இங்கதான் இருக்காங்க. எங்க அம்மா சென்னையிலே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சொந்த ஊர் தஞ்சாவூர். என் பையன் வந்து பிறக்கும் போது ரொம்ப சீரியஸா இருந்தான். ரொம்ப சீரியஸா கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து நான் மனசுல வேண்டிக்கிட்டேன். அப்பதான் கும்பாபிஷேகம் பண்ண புதுசு. நான் மனசுல வேண்டிக்கிட்டேன், என் பிள்ளை நல்லா ஆனானா நான் கண்டிப்பா உன் பேர் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி அவரோட பேர் வச்சேன். என் பையன் நல்லா தான் இருக்கிறான், அதனால எந்த இதுவுமே இல்லை. நாங்க வருஷம் பால் குடம்லாம் வந்து எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். இந்த ஊர்ல இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு இந்த கோயிலை நினைச்சா. நான் இந்த வருஷம் தான் இந்த திருவிழா பாக்குறேன். இன்னமும் வந்து வருஷம் வருவேன். இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு புதுசா இருந்தது. பிளஸ் இது இன்னொரு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத் அங்கிள் மூலமா தான் தெரியும். இது சீரியஸா ரொம்ப எப்படி சொல்றது, அதை பார்க்கும் போதே கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்டா இருந்தது. அண்ட் இந்த கோவில் வந்து சீரியஸா சொல்லணும்னா தெரியாது. ஸோ யூடியூப்ல இருந்து இது சம்பத் சார் மூலமா இது வந்து ஸ்ப்ரெட் ஆக தான் வந்து வந்தது. ஈவன் இன்னைக்கு இங்க இவ்வளோ எல்லோ கலர் ட்ரெஸ் இருக்கு, எல்லோ கலர் சாரீஸ் இருக்கு, அது எல்லாமே அவரு சொல்லி எல்லாருமே போட்டு வந்ததுதான். அண்ட் இன்னைக்கு இந்த கோவில் இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு அப்படின்னா முருகரே நேர்ல வந்து சொல்ல மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அவருதான் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு அப்படின்றது தெரிய வந்ததுக்காக. அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். எப்படி நாங்க பிலீவ் பண்றோம் இதை கேட்டுட்டு இவ்வளோ பேரும் எப்படி வந்திருக்காங்கன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கலியுகத்துல முருகரே வந்து சொன்ன மாதிரியான ஒரு உணர்வு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க. நிறைய பேரு நிறைய காட் பத்தி சொல்றாங்க, முருகரை பத்தியும் சொல்றாங்க. இது என்னதான் முருகரோட கலியுகமாவே இருந்தாலும் கூட சம்பத் சார் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் அவர் சொல்லக்கூடிய அந்த கோவில் நிறைய பரிகாரங்கள் இருக்கு இல்லையா, இட்ஸ் சீரியஸ்லி ஆசம். திருப்போரூர் கோவில் தான் வந்துட்டு லைக் திருப்போரூர் கோவில்ல அந்த 8:20 அந்த விளக்கு போடுறது வந்து ஃபேமஸ் ஆச்சு பாத்தீங்களா. சோ அதுல இருந்து நாங்க வந்து அவர் அப்படியே ஃபாலோ பண்றது உண்டு. சோ அவரோட ஒரு வீடியோ விடாம எல்லா வீடியோவையும் கேப்சர் பார்ப்போம். சோ அது மூலமா தான் வந்தது இந்த கோவிலுக்கு.